நம்மை நாம் முடிவு செய்து கொள்ளலாம் என்று நம்மை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஈமான் கொண்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நபி தோழர்கள் அற்புதமான முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க. நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். அவங்களும் அல்லாஹ்வை நம்புறாங்க, நாமளும் அல்லாஹ்வை நம்புறோம். அவங்க எப்படி அல்லாஹ்வை நம்பினார்கள்? ஹதீஸ்ல பார்க்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவு போடுகிறார், உன்னுடைய மனைவி ஹாஜரையும் கை குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்மாயிலையும் அழைத்து காபத்துல்லாஹ்வை போய் விட்டுட்டு வரணும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இன்னைக்கு காபத்துல்லாஹ்வுக்கு போனா எல்லாருக்கும் ஆசை, எல்லாரும் போவோம். ஏன்னா இன்னைக்கு காபத்துல அப்படி இருக்குது. கண்ணை கவரக்கூடிய மின்விளக்குகள், காலை எடுத்து வைத்தால் வலுக்கக்கூடிய ஜில் என்று புளியக்கூடிய பளிங்கு கற்கள், லட்சக்கணக்கான மக்களுடைய வருகை, உலகில் கிடைக்காத உணவு வகைகள் எல்லாம் கிடைக்கிறது. அதனால எல்லாரும் போக ஆசைப்படுவோம். ஆனா அன்னைக்கு காபத்துல்லாஹ்வுக்கு போறதுனா என்ன அர்த்தம்னா மரணிக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். ஏன்னா எந்த சாப்பாடு இருக்காது, எந்த மக்களும் இல்லை, எந்த நிலையும் இல்லை. இப்படி அல்லாஹ் உத்தரவிடுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியையும் பிள்ளையையும் அந்த பாலைவனத்தில் விட்டுவிட்டு திரும்புகிறார்கள். அப்போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு சோதனை என்று பாருங்கள். அல்லாஹ்வை நம்பணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறைவேசர்கள் அல்லாஹ்வை நம்ப